நான் சொல்லிடுறேன் அதான் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ஓகேவா? குடியரசுத் தலைவர் வேட்பாளர் பற்றி சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பீகார் ஆளுநர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் பகுதியைச் சார்ந்தவர். பாரதிய ஜனதா கட்சியின் தலித் மோர்ச்சா என்கிற தாழ்த்தப்பட்டோர் பிரிவின் தலைவராக பணியாற்றியவர். ஒரு தலித் சமூகத்தைச் சார்ந்த வேட்பாளரை பாரதிய ஜனதா கட்சி அறிவித்திருக்கிறது. தலித் சமூகத்தை குறிவைத்து பாரதிய ஜனதா கட்சி கடந்த சில ஆண்டுகளாக அரசியல் செய்து வருகிற சூழலில் இப்படி ஒரு வேட்பாளரை அறிவிக்கக்கூடும் என்று ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் முன்னுணர்ந்து எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தோம். பாரதிய ஜனதாவின் தலித் ஆதரவு நிலைப்பாடு என்பது தலித் மக்களின் மேம்பாட்டுக்கானதாக உணர முடியவில்லை. தலித் மக்கள் பெரும்பான்மையாக நாடு தழுவிய அளவில் தொடர்ந்து மதமாற்றத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதும், பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்நிலையில் வாக்களிக்கிறார்கள் என்பதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சவாலாக இருக்கிற காரணத்தால் பிரதமராக பதவியேற்ற போதே மோடி அவர்கள் அடுத்த 10 ஆண்டுகள் என்பது தலித்துகளின் காலமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். ஆகவே அவர்களது செயல் திட்டம் தலித் மக்களை நோக்கியதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுத்தோம். பாரதிய ஜனதா கட்சியின் சதி முயற்சிக்கு இரையாகி விடாமல் பாரதிய ஜனதா அல்லாத பிற அனைத்து மதசார்பற்ற சக்திகளும் எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவரை பொது வேட்பாளராக அறிவித்திட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் எதிர்பார்த்ததைப் போல பாரதிய ஜனதா கட்சி தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவரை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவித்திருக்கிறது. அவர் தலித் என்பதனால் விடுதலை சிறுத்தைகள் மகிழ்ச்சி அடைவதற்கு ஏதுமில்லை. பாரதிய ஜனதா கட்சி முதலாக இந்த முடிவை எடுத்ததாக சொல்ல முடியாது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி KR நாராயணன் அவர்களை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுத்து 5 ஆண்டு காலம் அவர் அந்த நாற்காலியில் அமர்ந்து பணியாற்றியிருக்கிறார். KR நாராயணன் அவர்களையும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அறிவித்திருக்கிற திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களையும் சமமாக பார்க்க முடியாது. இருவரும் தலித் வகுப்பை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அவர் காங்கிரஸ் கட்சி, இவர் பாரதிய ஜனதா கட்சி என்று கட்சி சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் KR நாராயணன் அவர்கள் அம்பேத்கரியத்தை உள்வாங்கிய ஒரு சிந்தனையாளர். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் RSS இயக்கத்தை சார்ந்தவர், RSS இயக்க சிந்தனையாளர். ஆகவே 2 பேருக்கும் சிந்தனைகள் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு உள்ளது. இந்த நிலையில் தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்பதனாலேயே விடுதலை சிறுத்தைகள் இதனை கொண்டாட விரும்பவில்லை. எதிர்க்கட்சிகளுக்கு இந்த நேரத்திலும் ஒரு வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி உள்நோக்கத்தோடு
எதிர்கால செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு கருவியாக இவரை பயன்படுத்தும் உள்நோக்கத்தோடு இந்த வேட்பாளரை அறிவித்திருக்கக்கூடும் என்று கருதுகிறோம். ஆகவே எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள், மதசார்பற்ற சக்திகள் மிக கவனமாக இதை கையாள வேண்டும். புரட்சிகர ஜனநாயக சிந்தனை உள்ள ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த வேட்பாளரை எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக, குடியரசுத் தலைவரின் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறோம். சார், இது தொடர்பாக எதிர்க்கட்சிகளை சந்திச்சு நீங்கள் வலியுறுத்த போறீங்களா? ஆதரவு கொடுக்குறதான்னு சொல்லிட்டு அதற்கான தேவை இருப்பதாக இப்போதைக்கு நான் கருதவில்லை. ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் இன்னும் எந்த முடிவையும் அவர்கள் எடுக்கவில்லை. அவர்கள் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம். அவர்கள் எடுக்கப் போகிற முடிவு ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஒரு கண் உள்ளது. வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோதும் அரசியலமைப்பு சட்டத்தை முற்றிலும் மாற்றியமைக்க வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கினார். வெங்கடாச்சலையா கமிஷன் என்ற ஒரு கமிஷனும் அமைக்கப்பட்டது. அது கொடுத்த பரிந்துரைகளை இன்னும் அவர்கள் பரிசீலிக்கவில்லை என்று கருதுகிறேன். ஆனால் தற்போதைய வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் அவர்களை குடியரசுத் தலைவராக வெற்றி பெற வைத்து தலித்துகளுக்கு எதிரான நிலைப்பாடுகளுக்கு அவருடைய ஒப்புதலை பெற, எளிதாக பெற முயற்சிக்கலாம். அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவர் ஆக்கிவிட்டு முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறையை குஜராத்திலே கட்டவிழ்த்து விட்டார்கள். அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவராக நாற்காலியில் அமர வைத்து கொண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான யுத்தத்தை நடத்தினார்கள். அதுபோல ராம்நாத் கோவிந்த் அவர்களை குடியரசுத் தலைவர் ஆக்கிவிட்டு கர்வாப்சியை சட்டமாக்கினாலும் ஆக்குவார்கள். ராம்நாத் கோவிந்த் அவர்களை குடியரசுத் தலைவராக அமர வைத்து கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தை அடியோடு மாற்றினாலும் மாற்றுவார்கள். ராம்நாத் கோவிந்த் அவர்களை குடியரசுத் தலைவராக ஆக்கிவிட்டு மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவார்கள். ஆகவே நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தலித் மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு இந்த தேர்வை செய்திருப்பார்கள் என்று எங்களால் ஏற்க இயலவில்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி மீது தேர்தல் வழக்கு பதிவு செஞ்சிருக்காரு குறித்து விசாரணை நடைபெற்று வருவதா அவர் சொல்லியிருக்காரு சட்டமன்றத்தில். இது ஒரு எப்படி பார்க்குறீங்க? பணப்பட்டுவாடா நிகழ்ந்த காரணத்தினால் தினகரன் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுவது பிரைமா ஃபேசி இருக்கிறது என்றால், அதற்கு பிரைமா ஃபேசி இருக்கிறது என்றால் அவருடைய அணியை சார்ந்த எடப்பாடி அவர்களின் மீதும் வழக்கு தொடுப்பது தவிர்க்க முடியாதது தான். திருப்பூர்ல மதுக்கடைக்கு எதிராக போராடிய பெண்கள் மீது அமைச்சர் பாண்டியராஜன் தாக்குதல் நடத்துறது எல்லா மீடியாக்களிலுமே தெரிய வந்தது. ஆனா இன்னைக்கு அமைச்சர் தங்கமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி ஒரு தாக்குதல் நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்களுக்கு அந்த போலீஸ் அதிகாரி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை எவ்வாறு நடத்தினார் என்பதை ஊடகங்களில் பார்த்தோம். இந்த நிலையில் அவருக்கு பதவி உயர்வை அளித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அளிக்கப்பட்ட அந்த பதவி உயர்வை நியாயப்படுத்துவதற்காக அமைச்சர் அந்த கருத்தை கூறியிருக்கலாம். ஆனால் பெண்களை தாக்கியது அல்லது பொது இடத்தில் தவறாக அவர் நடந்து கொண்டது, தவறாக என்றால் பெண்களை கையை வைத்து இடித்து தள்ளியது, கன்னத்தில் அறைந்தது போன்ற நடவடிக்கைகள் அமைச்சரின் கவனத்திற்கு செல்லவில்லையா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. அவருடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் உரியவர்கள். எடப்பாடி கிட்ட கூட பிரதமர் ஆதரவு கேட்டிருக்காரு, குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ஆதரிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிற தகவல் வந்திருக்கு. அதே போல் அதிமுக எல்லா அணிகளுமே கேட்கிறதா சொல்லியிருக்காங்க.
அதனால் இப்போ அதிமுகவுடைய ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அவங்க தான் மிகப்பெரிய அதிகப்படியே ஓட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க அனைத்து கொடுத்துட்டாங்கன்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகும் இல்லைங்களா? இது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ தெலுங்கானா முதல்வர் கூட வரவேற்றிருக்கிறார். பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான ஒரு சூழல் இருக்கத்தான் செய்கிறது. இந்த வேட்பாளரை எளிதாக அவர்களால் வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த சூழலில் எதிர்க்கட்சிகள் என்ன செய்ய போகின்றன என்பதுதான். எதிர்க்கட்சிகள் உள்ளபடியே முந்திக் கொண்டிருக்க வேண்டும். இதை முன்னுணர்ந்துதான் விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கட்சிகளுக்கு இந்த வேண்டுகோளை நாங்கள் விடுத்தோம். ஆனால் இன்னும் எதிர்க்கட்சிகள் தங்களுக்கிடையில் ஒரு ஒருமித்த கருத்துக்கு வர இயலாத தேக்க நிலை உள்ளது. விரைந்தவர்கள் முடிவெடுக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் உள்நோக்கத்துடன் கூடிய இந்த நிலைப்பாட்டை முறியடிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். பாஜகவுடைய உள்நோக்கம் சதின்னு சொல்றீங்க. ஆனால் மோடி ஒரு விளக்கம் தராது. சிறுபான்மையின மக்கள், தலித் மக்களுக்கு ஆதரவாக அவர் செயல்படக்கூடியவர். அப்பதான் அவங்களுடைய கஷ்டங்களை அவர் புரிஞ்சுக்குவார். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் வேட்பாளராக அனுப்பியிருக்கோம். எதிர்கட்சிகள்லாம் ஒன்றுபட்டு இதில் ஆதரிக்கணும்னு சொல்லி மோடி சொல்றாரு. அதாவது வெளிப்படையான நிலைப்பாடு. எல்லா நிலைப்பாடுகளிலும் ஒரு உள்ளீடான நோக்கம் இருக்கும். அதைத்தான் நாங்கள் வெளிப்படுத்த அம்பலப்படுத்த விரும்புகிறோம். அதாவது தலித் மக்கள் மேம்பட வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவாக இதை நாம் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ரயில்வே துறையில் 3 லட்சம் பேர் இன்னும் கையால் மலமல்லும் அவலத்தில் இருக்கிறார்கள். இது ரயில்வே துறையில் மட்டும். அப்படி தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் மேனுவல் ஸ்கேவேஞ்சிங் என்கிற கையால் மலமல்லும் தொழிலை செய்கிற போது அதை ஒரே ஆணையில் துடைத்தெறிந்து விட முடியும். நவீன தொழில்நுட்பத்தை அதில் புகுத்திட முடியும். அதை செய்தால் தலித் மக்களை மேம்படுத்துவதற்கு மோடி அவர்கள் முயற்சிக்கிறார் என்று நாம் சொல்லலாம். ஆனால் தலித் சமூகத்திலிருந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற, தங்கள் அரசியலுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற ஒரு தலித்தை குடியரசுத் தலைவர் ஆக்குவதனால் தலித் மக்கள் மீது கரிசனம் இருக்கிறது என்று நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. தொடர்ந்து மீனவர்கள் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுறதும் அவங்க தாக்கப்படுறதும் தொடர்கதையாகிட்டு இருக்குது. இதை பற்றியும் இதுக்கு தமிழக அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு விடுதலை செய்திருக்கிறது. இப்போ யாரும் கைதாக இருக்காங்களா? இப்போ 16 பேர் கைது. தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனை என்பது 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக தொடர்கதையாக நீடித்து வருகிறது. விடுதலை புலிகளின் மீதான ஒரு அச்சத்திலிருந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதும் சிங்கள இனவெறியர்கள் வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபட தொடங்கினார்கள். அது இன்னும் தொடர்கதையாக நீடித்து கொண்டிருக்கிறது. 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இறுதி யுத்தத்தில் விடுதலை புலிகளை முற்றிலும் அழித்துவிட்டோம் என்று கொக்கரித்தார்கள். ஆக விடுதலை புலிகளே இல்லை என்று அவர்கள் கூறியுள்ள நிலையில் இன்னும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு மீனவர்கள் செயல்படுவார்கள் என்கிற அச்சத்திலிருந்து அவர்கள் விடுபடவில்லை. அந்த அச்சத்திலிருந்து தான் இந்த ஒடுக்குமுறை தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது இன்னும் நீடிக்கிறது. தமிழக அரசு, மத்திய அரசு இதில் வழக்கம் போல மெத்தனம் காட்டாமல் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணக்கூடிய வகையில் உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள தமிழ்நாட்டு மீனவர்களை மீட்பதற்கும் தமிழக முதல்வர் அவர்கள் விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ராஜ்ரீ